சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். சென்னை மாநகராட்சி சொத்து வரி மதிப்பீடு மாற்றியமைக்கும் நடவடிக்கையை நிறுத்தி வைத்திருப்பது குறித்து விவரிக்க இணைகிறார் எமது செய்தியாளர் சதீஷ் முருகன். சென்னை மாநகராட்சிக்கு பிரதான வருவாயாக இருக்கக்கூடியது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சொத்து உரிமையாளர்கள் மூலம் வசூலிக்கப்படும் சொத்து வரி. அது சென்னை மாநகராட்சியினுடைய சொந்த வரியாக இருக்கும் பட்சத்தில் தொடர்ந்து இந்த சொத்து வரி கடந்த காலங்களில் உயர்வதும் குறைவதும் போன்ற பல்வேறு விஷயங்கள் இருந்தது. குறிப்பாக சொல்லணும் என்றால் அரையாண்டிற்கு ஒரு முறை, வருடத்திற்கு 2 முறை இந்த சொத்து வரி என்பது வசூலிக்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலை. அண்மையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 14.5 லட்சம் சொத்து உரிமையாளர்கள் இருக்கிறார்கள். அதில் சுமார் 3.5 லட்சம் சொத்து உரிமையாளர்களுடைய சொத்து வரி என்பது அதிகரித்திருக்கிறது. அதாவது பல மடங்கு. ஒரு 300 ரூபாய் செலுத்தி வந்த நபருக்கு 3000 ரூபாய் வரை சொத்து வரி அதிகரித்திருப்பதாக குற்றச்சாட்டு இருந்தது. அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா சென்னையில் ஒரு 3.5 லட்சம் பேருக்கு சொத்து வரி பல மடங்கு உயர்ந்தது அந்த குற்றச்சாட்டாக இருந்தது. இது சமூக வலைதளங்கள் நேரடியாக புகார் தெரிவிப்பது போன்ற பல்வேறு விஷயங்கள் இருந்த நிலையில் இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் ஏன் இது உயர்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னை மாநகராட்சி அந்தந்த சொத்துக்களை ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மறுமதிப்பீடு செய்வது வழக்கமாக இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக 600 சதுர அடியில் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டியிருந்தாங்கன்னு சொன்னால் அதுக்கு அந்த தேதிக்கு ஒரு சொத்து வரி செலுத்தியிருப்பாங்க. உதாரணமாக ஒரு 500 ரூபாய் செலுத்தி வந்தாங்கன்னா 10 ஆண்டுகளாக அவர்கள் வெறும் 500 ரூபாய் மட்டுமே செலுத்தி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த இடைப்பட்ட 10 ஆண்டுகளில் அந்த 600 ஸ்கொயர் ஃபீட் வீட்டை மேலும் 2 ஃப்ளோர் வச்சு கட்டியிருக்கலாம், முன்பகுதியை வணிக பகுதியாக மாற்றிருக்கலாம். இது போன்ற விஷயங்களுக்கு, அதாவது கூடுதல் டெவலப்மெண்ட்டுக்கு எந்தவித வரியும் வசூலிக்கப்படாமல் இருந்தது. இதனை கண்காணிக்கும் வகையில் தான் அந்த சொத்து மறுமதிப்பீடு செய்யப்பட்டு பல்வேறு தொழில்நுட்பங்களும் அதில் பயன்படுத்தப்பட்டது. குறிப்பாக சேட்டலைட்கள், ட்ரோன்கள், GIS என்று சொல்லக்கூடிய ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் போன்ற பல்வேறு தொழில்நுட்பங்கள் கண்டுபிடிக்க மூலமாக இந்த சொத்து வரி மறுமதிப்பீடு என்பது செய்யப்பட்டது. அந்த வகையில் பார்த்தோம்னா இந்த மறுமதிப்பீடு மூலமாக ஒரு 170 கோடி ரூபாய் வருவாய் வருவதற்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாயிருந்தது. இந்த மறுமதிப்பீட்டை பொறுத்தவரையில் பல மடங்கு உயர்ந்த காரணத்தினால் பார்த்தோம்னா பொதுமக்கள் மத்தியில் பெரும் எதிர்ப்பு என்பது கிளம்பியது. எப்படி தங்களுக்கு இவ்வளவு சொத்து வரி விதிக்க முடியும், எங்களிடம் எந்தவித கலந்தாலோசிக்கவும் இல்லை, நேரடியாக ஆய்வு செய்யவும் இல்லைன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தாங்க. அதற்கு பிறகாக இந்த சொத்து வரி உயர்வு என்கிற ஒரு தவறான தகவலும் பரப்பப்பட்டதாக மாநகராட்சி தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. சொத்து வரி அனைவருக்கும் உயரவில்லை. குறிப்பிட்ட இந்த மறுமதிப்பீட்டில், அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய அளவை காட்டிலும் அதிக அளவை தற்பொழுது பயன்படுத்தி வந்தால் அந்த அளவில் தான் இது உயர்ந்திருக்கிறது அப்படின்ற ஒரு விளக்கமும் அளிக்கப்பட்டது. அந்த எதிர்ப்புக்கு பிறகாக மாற்றி அமைக்கும் நடவடிக்கையை தற்பொழுது மாநகராட்சி நிறுத்தி வச்சிருக்காங்க. ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த 3.5 லட்சம் பேர் ஆட்சேபனை இருந்தால் தெரிவிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த அடிப்படையில் 2 நாட்களாக மாநகராட்சி பல்வேறு கருத்துக்கள், ஆட்சேபனைகளை பரிசீலனை பண்ணி தற்பொழுதைக்கு இந்த மறுமதிப்பீடு, அதாவது சொத்து வரி மறுமதிப்பீடு வழங்கிய நபர்களுக்கு வசூல் செய்வதற்கான அந்த நடவடிக்கையை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்காலிகம் என்ற வார்த்தை என்று அவங்க பயன்படுத்தலாம் கூட, தற்போதைக்கு அதை நிறுத்தி வச்சிருக்காங்க. மீண்டும் இந்த பழைய சொத்து வரியை வசூலிக்க மாநகராட்சி திட்டமிட்டிருக்குது. ஏற்கனவே அவங்களுக்கு இருந்த அதே சொத்து வரி தற்போது நீங்க செலுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த 2 நாள் இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு 28,000 பேர் சொத்து வரிகளை செலுத்திட்டாங்க. இந்த 2 நாட்களில் ஒரு 10 கோடி ரூபாய் வரைக்கும் சொத்து வரி என்பது செலுத்தப்பட்டது. சரி, செலுத்தின இவங்களுக்கு என்ன இது கொடுக்கணும், சொல்யூஷன் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கவலைப்பட தேவையில்லை, நீங்க கட்டின பணம் உங்களுடைய சொத்து வரியில முன்பணமாக, அதாவது அட்வான்ஸா வர வைக்கப்படும். அடுத்து வரக்கூடிய அரையாண்டுகளுக்கு அது வரவு வச்சுக்கப்படும் அப்படின்றத மாநகராட்சி தெரிவிச்சிருக்காங்க. இந்த தெரிவித்த உடனே தான் இணையத்திலையும் அந்த பழைய சொத்து வரியை மாற்றிருக்காங்க. அதாவது 300 ரூபாய் இருந்தவருக்கு 3000, 500 ரூபாய் இருந்தவருக்கு 5000 என பல்வேறு மிக்ஸ்டாக அந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இணையத்திலுமே அதிகாரப்பூர்வமாக மாற்றியதுனால தற்பொழுது அந்த குழப்பம் என்பது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. எனினும் இந்த சொத்து மறுமதிப்பீடு இருக்கக்கூடிய விஷயங்களை உண்மையாகவே நாம் ஏற்கனவே தெரிவித்தது போல இருக்கிற இடத்தை அதிக அளவில் பயன்படுத்தி வணிக பயன்பாட்டுக்கு பயன்படுத்தி வந்திருந்த நபர்களுக்கு அதே போன்ற ஒரு சொத்து வரி, அதாவது ஏற்கனவே விதிக்கப்பட்ட சொத்து வரியை வசூலிப்பது, மறுமதிப்பீட்டில் இருக்கக்கூடிய சொத்து மதிப்பை மதிப்பீடு தவறுதலாக யாருக்கு ஏதும் அதிகமாக கணக்கிடப்பட்டிருந்தா இல்லை தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அதிக கணக்கீடு செய்யப்பட்டிருந்தால் அவர்களுக்கு மட்டுமே இந்த விலக்கு என்பது அளிக்கப்படும். அது வருங்காலங்களில் அந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநகராட்சி தரப்பில் செய்யப்பட்டிருக்குது. கூடுதல் சொத்து வரி நாம் ஏற்கனவே தெரிவித்திருந்தோம். கூடுதல் சொத்து வரி செலுத்திருக்கும் பட்சத்தில் கவலைப்பட வேண்டாம். அது உங்களுடைய பழைய சொத்து வரிக்கான அந்த பணத்துக்கு அட்வான்ஸ் பணமாக மாநகராட்சி எடுத்துக்கொள்வாங்க.
இந்த வகையில் பார்த்தோம்னு சொன்னால் கடந்த ஒரு 4-5 நாட்களாக சொத்து வரி சென்னை மாநகராட்சியில் உயர்ந்ததாக ஒரு பக்கமும் அதே போல உயரவில்லை என மாநகராட்சி தரப்பிலும் மறுமதிப்பீடே செய்யப்பட்டிருக்கிறது என பல்வேறு தகவல் வந்திருந்த நிலையில் தற்போதைக்கு ஒரு இடைக்கால ஒரு சொல்யூஷனாக அந்த திட்டம் என்பது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. பழைய சொத்து வரியை செலுத்தலாம் என்ற மாநகராட்சி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனினும் அடுத்த கட்ட வரக்கூடிய காலகட்டங்களில் இது மாறுதலுக்கு உட்பட்டதாகவும் இருக்கலாம் என மாநகராட்சி அதிகாரிகள் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தகவல்களாக தெரிவிக்கிறார்கள். சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள்.